உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் சித்தூர் பேருநிலையம் தனியார் திருமண மண்டபத்தில் விசிக இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பில் புனித ரம்லான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட பொறுப்பாளர் மன்சூர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காட்பாடி தொகுதி மாவட்ட செயலாளர் பிலிப், மாநில கருத்துக்கள் பரப்புரை செயலாளர் சிவசெல்ல பாண்டியன், வேலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தன், மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் தன்ராஜ், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபீர், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டனர். காட்பாடி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைத்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பல்வேறு இயக்கங்களை சார்ந்த கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் நேரில் வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள், வாழ்த்தினார்கள். காட்பாடி மாவட்டத்தினுடைய வரலாற்றின் முதல் நிகழ்வாகவும் வரலாற்று நிகழ்வாகவும் மிக மிக சிறப்பாக இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. காட்பாடி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக காட்பாடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் விசிக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர்கள் தன்ராஜ், சின்னப்பையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட நிர்வாகிகள் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சிலைக்கும், தோக்குவாடி பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ரத்தினம், செய்தி தொடர்பாளர் அன்பு, மாவட்ட துணை செயலாளர்கள் ஆறுமுகம், வெற்றிமுரசு, சஞ்சய், புஷ்பராஜ், மணி, கன்னியம்மாள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகேஸ்வரன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி, மருது பாண்டியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சரத்குமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மகளிர் மாவட்ட செயலாளர் கீர்த்தனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விசிக தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு உள்ள அம்பேத்கர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் விவேகானந்தன் மற்றும் மாவட்ட செயலாளர் அரசு முதல்வன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்வில் பொருளாளர் செந்தில்குமார், செய்தி தொடர்பாளர் சாத்தங்குடி சக்திவேல், மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோவன், மாரிமுத்து, கிருஷ்ணவேணி, மணி, கரிகாலன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் செல்வராஜ், கோவி, பகத்சிங், காளிதாஸ், அருண்குமார், தமிழ்மணி, ரஜினி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் நாகப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி விசிக மாநகர கிழக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளர் முகமது மீரான் ஹுசைன், செய்தி தொடர்பாளர் மணிகண்டன், துணை செயலாளர்கள் செல்வகுமார், இனியன், மகிழரசு, மங்கேரகரசி, ஆகியராஜ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாரிமுத்து, ஆல்பர்ட் ராஜ், ஞானம், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் துர்காதேவி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் யாசர் ராஃபத், ஜெசிமா பானு ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர்.
தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் எப்படி தேர்தல் பணியாற்றுவது, BLA2 படிவம் எப்படி பூர்த்தி செய்து வழங்குவது, பூத் வாரியாக ஏஜென்ட்கள் நியமிப்பது தொடர்பான ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மண்டல செயலாளரும் திருச்சி மாவட்ட உறுப்பினருமான பிரபாகரன், மண்டல துணை செயலாளர் அரசு, முன்னாள் மண்டல செயலாளர் தமிழாதன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, பொறியாளர் அணியின் மாநில துணை செயலாளர் சந்திரசேகரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் ரோஸ்கான், மகளிர் அணி நிர்வாகிகள் லட்சுமி பிரியா, கஸ்தூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. அனைத்து நிர்வாகிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது, BLA2 படிவம் எப்படி பூர்த்தி செய்து கொடுப்பது, பூத் வாரியாக ஏஜென்ட்களை நியமனம் செய்வது சம்பந்தமாக ஒரு விரிவான ஆலோசனைகளை கட்சியின் மூத்த முன்னோடிகள் தோழர் தமிழாதன், தங்கதுரை, அரசு, அண்ணன் சந்திரசேகர் போன்றவர்களெல்லாம் வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறோம். எதிர்வரும் தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு சிறப்பாக பணியாற்றுவது, களப்பணியாற்றுவது, உண்மையாக பணியாற்றுவது என்பதை இந்த கூட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,